Start. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. இந்த வீடியோ யாரை பற்றினா ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோடது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரோஹித் சர்மா ஃபார் யுவர் க்ளோரியஸ் டெஸ்ட் கரியர். என்னதான் அவங்களோட 3 ஃபார்மேட்ஸில் இதோட உங்களோட வீக் லிங்காக இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யுவர் ஜாப் டு த கண்ட்ரி. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் உங்கள் கரியர் ஃபுல்லாக டெஸ்ட் கரியரில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் மோர் த டவுன்ஸ் சொல்லி ஆகணும். சரி, இதை நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுவோம். வெல்கம் பேக் ஷினி, யுவர் தாட்ஸ். So, of course, one of the finest captain, one of the finest opener in white ball cricket, ரோஹித் சர்மா. ஸோ அவர் வந்து இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சொல்கிற மாதிரி டெஸ்ட்டில் வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரி கரியர், லைக் ஒயிட் பால் கரியர் மாதிரி இல்லாட்டி கூட ஓரளவு ஜஸ்டிஸ் இருக்க தான் செய்யுது அவரோட கெரியரில், போத் அஸ் அ பேட்டர் அண்ட் கேப்டன். ஸோ பேசுவோம் அதை பற்றி நிறையா. ஸோ செக்மெண்ட்ஸாக வி ஹாவ் ஸ்பிளிட்டட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அவரோட டெஸ்ட் கரியரில் எது அவரோட பீக்கு, எங்கே டவுன்ஃபால் ஹேப்பன் ஆச்சு, அவரோட அஸ் அ கேப்டனாக என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு, என்னென்னலாம் வந்து லைக் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் லைக் கேப்டனாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து அஸ் அ பேட்டராக யார் வந்து ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எல்லாருக்கும் தெரியும், இது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான் ஷினி. நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஹோம் சீரீஸ்க்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சம்வேர் டவுன் த லைன் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அவர் ரிட்டையர் ஆனாதான் ஹி வில் ஃபோக்கஸ் ஆன் தட் ஒயிட் பால்ன்ட்டு. பட் ஹிஸ்ட்ரி அப்பார்ட் முடிஞ்சிச்சு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா தட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ். ஏன்னா பிகாஸ் 2007லேருந்து 2013 வரைக்கும் இட்ஸ் பின் ஆன் அண்ட் ஆஃப். அந்த ஒயிட் பால்லையுமே மிடில் ஆர்டர் ஃபினிஷர்னு ஜஸ்ட் சிப்சாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவரை மிக்ஸ்அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பயுமே டெஸ்ட் கேப் அவருக்கு கிடைக்கவே இல்லை. 2013 அந்த டிரான்சிஷன் டைமில் இருந்த இந்தியன் டீம் டெஸ்ட் டீமுக்கு ஃபைனலாக சச்சின் பாஜியோட கையில் ரோஹித் சர்மா கேப் கிடச்சிது. சும்மா சொல்லக்கூடாது, டெபியூ வாஸ் ஒண்டர்ஃபுல். 177 அடிச்சாரு, ஃபாலோயிங் பை 111 ஐ திங்க். ஸோ டெபியூ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் 10 டெஸ்ட்ல 40+ ஆவரேஜ் டீசெண்டாக தான் போயிட்டு இருந்தாரு. பட் அகெயின் அவரோட பொசிஷன் மாறிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ ஷீரிங். ஸோ லைக் அவரோட கெரியரோட ஒரு ஓவர்வியூ மாதிரி தரணும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் வந்து 67 அண்ட் அரவுண்ட் 4300 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணி, இப்போ ரிட்டையர் ஆகிறப்ப அவரோட கரண்ட் ஆவரேஜ் வந்து 40.57 அண்ட் 12 சென்ச்சுரிஸ் அண்ட் 18 ஹாஃப் சென்ச்சுரிஸ். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 212. அது வந்து அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவரோட ரிட்டர்ன் அப்போ வந்தது 2019. ஸோ அது ஹோம் சீரீஸ் அப்போ, சவுத் ஆஃப்ரிக்கா ஹோம் சீரீஸ் அப்போ ரோஹித் சர்மாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்தது. கேப்டன்சி வைஸ் நம்ம செக் பண்ணோன்னா 24 டெஸ்ட் கேப்டன்சி பண்ணி 12 வின்ஸ் 9 லாஸஸ் அண்ட் 3 ட்ராஸ் இருந்திருக்கு ரோஹித் சர்மாவோட கெரியரில். ப்ளஸ் இப்போ சொல்கிற மாதிரி டெபுவில் வந்து இட் வாஸ் லைக் இட்ஸ் அ ட்ரீம் டெபு ஃபார் எனி ஒன். அண்ட் எக்ஸாக்ட்லி ஒய் பிகாஸ்னா ரோஹித் சர்மா இறங்கின சமயத்தில் 75 for 6 சம்திங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாக் ஆடி பெயில் அவுட் பண்ணுவார். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி டவுன்ஃபால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லைக் 4,000 ரன்ஸ் கிட்ட வந்துட்டாரு. பட் ஆனால் வந்து கூட வந்து என்ன எப்படி சொல்லலாம்னா, ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு செம ஸ்டார்ட். பட் அந்த அவரோட அந்த டெஸ்ட் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப இருந்த லைக் அந்த 2019 வேர்ல்ட் கப் சீசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் பீக்ல அந்த பேட்டிங்லேயே ஒரு எலகன்ஸ் இருக்கும். அந்த அந்த டைம்ல இருந்தப்ப டெஸ்ட்ல ஆடின ரோஹித் சர்மா வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் முடிக்கிறப்ப கூட அவரோட ஃபார்ம் வந்து வாஸ் நாட் தட் குட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 8 to 10 டெஸ்ட் மேட்சஸ்ல ஹீஸ் ஆவரேஜஸ் அரௌண்ட் 11 சம்திங், மேக்ஸ் 10.7 to 11 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது.
ஸோ ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் கரியர் மாதிரி தான் இருக்கு ஃபார் அ பர்சன் லைக் ஃபார் அ கிரிக்கெட்டர் லைக் ரோஹித் சர்மா. பட் எக்ஸாக்ட்லி, ஆனா கூட ஒரு சம்வாட். நல்ல நல்ல இன்னிங்ஸ் நடுவுல நடுவுல வந்திருக்கு. இது இவரோட கரியரை பார்க்கும்போதே ஒயிட் பால்ல ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில்ட் இஸ் டேலண்ட்னு சொல்லலாம். பட் ரெட் பால்ல அவரோட டேலண்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஏதோ சம்திங் அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராமிசிங்கான டெபியூக்கு அப்புறம் ஒத்துக்கிறேன், நம்பர் 6 நம்பர் 5 அவரை வச்சு ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ஹி கேன் டூ சம்திங். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, ஓவர்சீஸ் டூர்ஸ் போகும்போது அரௌண்ட் 3 to 4 டூர்ஸ் இன்ஜுரி அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் பண்ணிடுவாரு. இது எல்லாமே அவரோட கரியரோட டிராபேக்ஸ். இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கிறது தான். ஈவன் 2020 ஆஸ்திரேலியன் சீரிஸ் அப்போ கூட ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் வந்து ஆமா. கோவிட்ல மிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அவரோட கரியர்ல வந்து பின்னாடி பார்க்கும்போது ஐ திங்க் ஹி வில் ரெக்ரெட் சம்திங். பட் எனிவே, ஸோ எக்ஸ்ட்ரானரி கரியர்னு சொல்லனாலும் இட் வாஸ் அ குட் கரியர். அண்ட் அரௌண்ட் 2017 நினைக்கிறேன் ஷினி, ம். ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ் நடக்கும். ஹி வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ எ குட் பேட்ச். ஒரு 60s 40s அந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்பார். அப்போ இருந்த கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், அனலிஸ்டா இருக்கட்டும், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒய் கேன்ட் ஹி ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒயிட் பால்ல எல்லாருமே ஓப்பன் பண்ணாங்க, ரோஹித் சர்மாவோட பேர் மட்டும் ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். மற்ற பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபார்ம்ல மாறிட்டே இருப்பாங்க. திடீர்னு ரஹானே ஓப்பன் பண்ணுவார் ஓடிஎஸ்ல. இந்த மாதிரி கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணி பார்த்திருக்கேன். பட் ரோஹித் சர்மாவோட பிளேஸ் மட்டும் அப்படியே இருக்கும் ஒயிட் பால், பி T20s ஆர் ஓடிஎஸ். அண்ட் தென் 2018 ஹேப்பன் அகைன். இங்கிலாந்து சீரிஸ் போக முன்னாடி ஹி வாஸ் இன்ஜோர்ட். இது திரும்ப திரும்ப நடந்துட்டே இருந்துச்சு. 2018 யூ நோ தட் ஷினி, பிகாஸ் த டஃபஸ்ட் டைம் டு பேட் இன் அன் டெஸ்ட் சீரிஸ். விராட் கோலி வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன், சாம் கரன் டிபோ. இந்த மாதிரி வந்து just we are not just comparing Virat Kohli or anyone here, just saying that it was the toughest period to bat. அந்த மாதிரி டைம்ல வந்து ரோஹித் சர்மா வந்திருந்தான்னா he can prove to a certain extent that I can play in these conditions also, but he failed to do so. அதே மாதிரி இன்ஜுரி ஆயிட்டாரு. அண்ட் அகைன் 2019 ஹேப்பன். ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஐபிஎல் இருந்துச்சு. 400 ரன்ஸ் தான் அடிச்சார் ஐபிஎல்ல. பட் சும்மா ஒரு லுக் பேக் மாதிரி பார்ப்போம். ஓடிஎஸ்ல இங்கிலாந்துல நடந்த வேர்ல்ட் கப்ல 3 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. நீ சொன்ன மாதிரி ஒரு பீக் ஆஃப் த கரியர்னு சொல்லலாம். எலகன்ஸா இருக்கட்டும், டாட் ஈவன் இஃப் யூ பிளே த டாட் பால் யூ டேக் டு த ஃபுல்லஸ்ட். எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்ல, எட்ஜில் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து செலக்டர் மிஸ்டர் எம்எஸ்கே பிரசாத் என்ன சொன்னார்னா, ஒய் கேன் வி ட்ரை இம் டெஸ்ட் ஆஸ் அன் ஓப்பனர் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சில பேர் அக்செப்ட் பண்ண முடியல. பட் விராட் அண்ட் சாஸ்திரி டியூ அப்ப இருந்த ஓகே, என்னோட கோச்சிங் டென்யூர்ல இவர் ஓப்பன் பண்ணாம நான் விட மாட்டேன்னு சொல்லி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, as you said no, அகைன்ஸ்ட் ராஞ்சின்னு நினைக்கிறேன். ராஞ்சி அந்த கிரவுண்ட்ல, ராஞ்சி அங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு நாக் அடிப்பாரு. இட் வாஸ் அ குட் பவுலிங் அட்டாக். நாக்கியா, பெர்னார்ட் ஃபிலாண்டர், ரபாடா அவங்க எல்லாம் அடிச்சாரு. அதே சமயம் கேசவ் மகாராஜ் இந்த ஒரு நல்ல ஒரு குட் பவுலிங் லைன் அகைன்ஸ்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பிளஸ் அப்போ ஐ திங்க் மயங்க் அகர்வால் அவரோட ஓப்பனிங் பார்ட்னர். ஒரு மயங்க் அகர்வாலும் அப்பதான் சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாரு. சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாரு. ஹோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பின் டாமினேஷன், அந்த ஸ்பின்னை டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணி நான் கொஞ்ச நாள் அப்போ பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் we are struggling a bit அப்படின்னு சொல்லலாம். யா, எல்லா டீம் கூட நம்ம வந்து ஹோம்ல டாமினேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் சம்வாட் அந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு அப்புறம் நம்ம லைட்டா ஆன் அண்ட் ஆஃப் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பின்க்கு அகைன்ஸ்டா. பட் அகைன் எஸ்ஏ சீரிஸ் வந்ததுக்கப்புறம் we are back on track மாதிரி இருந்துச்சு. அந்த சீரிஸ் வின் பண்ணோம். அங்க இருந்து அப்பதான் ஒயிட் வாஷ் பண்ணாங்க இந்தியா. ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. அங்க இருந்து தான் ஐ திங்க் இந்தியன் கிரிக்கெட் எக்ஸாக்டா இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இன்ட்ரோடக்ஷன். அங்கிருந்து ரோஹித் சர்மாவோட கரியர் கிராஃப்மே இப்போ வரைக்கும் ஹி இஸ் த டாப் ஸ்கோரர் ஃபார் இந்தியா இன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ஹேஸ் த மோஸ்ட் செஞ்சுரிஸ். இது சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆஃப் த கரியர் கிராஃப் ஹீ ஹேட், இந்தியாவோட 2 times கன்சிக்யூட்டிவா ஃபைனல்ஸ் போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ் தோத்துட்டாங்க. பட் பிகாஸ் ஆஃப் சம் நியூட்ரல் கிரவுண்ட் அண்ட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபைனல்ஸ். பட் நந்தலெஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேஜர் இம்பாக்ட்னு சொல்லாம ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸுமே டீமோட க்ரோத்துக்கு தான் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. நம்ம அப்படியே கட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நாக்ஸ். ஷினி கண்டினியூ. ஸோ அதான் லைக் நான் ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த, லைக் எனக்கு ஒன் ஆஃப்
எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஹித் சர்மாவோட ஒரு நாக் வந்து ஓவர்சீஸில் நான் சொல்லணும்னா 2021 சீரீஸில் அந்த ஓவலில் ஒன் நடக்கிற டுவெண்ட்டி செவன் 127 வாட் சச் அ அ நாக் பியூட்டிஃபுல் நாக். வாட் சூப்பராக அ இருக்கும் அந்த இன்னிங்ஸ். அதில் அதில் பியூட்டி என்னன்னா வந்து இந்தியா வந்து 150 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது இன்ன வரை ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் நாக். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கிலாண்டில் பேட்டிங் ஆடுறது தட்ஸ் நாட் தட் ஈஸியஸ். தட் ஈஸி. விராட் கோலி காமிச்ச மாதிரி, ரோஹித் சர்மா காமிச்ச மாதிரி, ரோஹித் சர்மா அந்த டைமில் காமிச்ச மாதிரி அதையும் சொல்ல தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து ஓவர்சீஸில் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. எக்ஸாக்ட்லி ஷீனி, பிகாஸ் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த சீரீஸ் வரைக்கும் ஜீரோ ஓவர்சீஸ் டெஸ்ட் செஞ்சுரி. ஆமாம், என்னதான் ஒரு ஓடிஎஸ்லயும் சரி T20s ஓவர்சீஸ்ல செஞ்சுரி அடிச்சாலும் T20 டெஸ்ட்னு வரும்போது அவருக்கு அந்த ஜீரோன்னு இருக்கும். பட் ஆஃப்டர் தட் ஓவல் இட் சேஞ்ச். அந்த அதே சீரீஸ் நீ எடுத்து பார்த்தோன்னா லார்ட்ஸ்ல ஒரு 80 அடிப்பாரு. அது அண்டர் ரேட்டடான ஒரு நாக். கேஎல் வந்து செகண்ட் ஃபீல்டில் ஆடிட்டு ரோஹித் சர்மா வந்து ரொம்ப சூப்பரா ஆடுவார் அந்த ஒரு ஸ்பெல்லு. மார்க் வுட்டா இருக்கட்டும், அந்த சீரீஸ் தான் ஒல்லி ராபின்சன் ஆடுவாரு, ரொம்ப சூப்பரா போடுவார் ஆமாம். அவர். ஒரு 130s தான் போடுவாரு, பட் இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணி விளையாடுவார் அவர். லைக் அந்த ஸ்காட் போலாண்டோட லென்த் மாதிரி இருக்கும். ஒரு இடம் எக்ஸாக்ட்லி, மார்க் பேஸ் பண்ணா மட்டும் தான் வேற. அந்த மார்க்ல கரெக்டா போட்டு லைக் பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்றது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் கிட்ட ரோஹித் சர்மா ஆடி ஒரு 350 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணுவார் இந்தியாக்காக. இட் வாஸ் அ குட் சீரீஸ் ஃபார் ரோஹித் சர்மா. அன்பார்ச்சுனேட்லி அகைன் அந்த கோவிட் வந்து அந்த சீரீஸை பிளாக் பண்ணி 2-1, அதுக்கப்புறம் பும்ரா கேப்டன் பண்ணி 2-2 ஆயிடும். அது ஒரு நாக் ஆடுவாரு. அதே மாதிரி சேப்பாக்ல நீ சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு நாக் வந்து சேப்பாக்ல ஒரு 161 அடிப்பாரு. ஆமா, We are இங்கிலாந்துக்காக. 1-0, exactly 1-0 down, World Test Championship final on stake. Again Rohit Sharma come with this beautiful knock on a spin track. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட ரூட்டோட 200 இந்த மாதிரி ஒரு நாக் ஆடிட்டு பார்த்தனா ஒரு 4.7 டிகிரி ஆஃப் டர்ன் இருக்கும் அந்த. பிகாஸ் ஜோ ரூட் வில் டேக்கிங் விக்கெட்ஸ், ஜாக் லீச் எடுப்பாரு, மொயின் அலி ஒரு மோயின் அலி இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ரையோ யார் போட்டாலும் டேர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டஸ்ட் பால் மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு நாக் அடிச்சாரு, சொல்லிட்டே போனா. பட் தீஸ் 3 knocks ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். அதை தவிர்த்து பார்த்தோன்னா ஹிஸ் டெபியூல ஒரு 177, அஃப்கோர்ஸ் வைசாக்ல ஒரு சூப்பர் நாக் சவுத் ஆப்பிரிக்கா. பட் என்னை கேட்டேன்னா இந்த ஹண்ட்ரட்ஸ் அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும்போது கேப்பால ஒரு 44 அடிப்பாருச்சு. இன் ரிஷப் பண்டோட கில்லோட ஒண்டர்ஃபுல் நாக் நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் அந்த கேப் பால ஒரு ஃபர்ஸ்ட் அந்த நியூ பால நெகேட் பண்ணுவார் அந்த ஸ்பெல்ல, ஒரு 44 அடிப்பாரு. என்னதான் அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட 500s 200s எல்லாரும் சொன்னாலும் எனக்கு ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் நாக் டில் டேட் வந்து நியூசிலாந்து கூட செமிஸ்டர் அடிச்ச ஒரு 47, பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் இட் ஹேட். தட்ஸ் வை நான் இந்த நாக்கை ரொம்ப ஹையா ரேட் பண்ணேன். அந்த கேபால் ஒரு 44 அடிப்பார். மற்றபடி அதுக்கப்புறம் நடந்ததும் வேற. அகைன் ஒத்துக்கிறேன், டு ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் ஃபார் இந்தியா. அந்த பீரியட்ல நம்பர் 1 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அகைன் எ டவுன்ஃபால் ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப். சம்மரைஸ் அந்த வேர்ல்ட் கப் அப்புறம். ஸோ வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து இன்ஃபேக்ட் அந்த பங்களாதேஷ் சீரீஸே வந்து ரோஹித் சர்மா வாஸ் நாட் தட் குட். He was out of sorts. அந்த ஒரு ஒயிட் பால் ஏன் இது நடந்துச்சுன்னா கைஸ் நான் ஒன்று சொல்றேன், ரோஹித் சர்மாவோட ஓடிஐ அண்ட் T20 கரியர்னால தான் இது நடந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளே ஸ்டைல். இட் வாஸ் நாட் தட் ஈஸி கைஸ். பிகாஸ் நீ ஒரு ஓவல் நாக் எடுத்துக்கோங்க, 127 ஆஃப் 256 பால்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹேண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அவரோட ஹேண்ட்ஸ் வெளியவே வரல, இன்டு த பாடி போட்டா மட்டும் தான் அடிச்சார். அகைன் ஓடிஐ வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஆடிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். அட் தட் ஏஜ், அகைன் 38, அந்த ஏஜ்ல வந்து திரும்பவும் இந்த மாதிரி பண்ணணும்னா கஷ்டம். பட் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், இஸ் கிரிக்கெட்டர், ஹி ஹேஸ் டு டு தீஸ் திங்ஸ். பட் ஏஜ் ஹேஸ் கேச்சிங் அப். பங்களாதேஷ் சீரீஸ்ல அது தெரிஞ்சு ஒரு 30+ கூட அடிக்கல. கான்பூர்ல வந்து ஸ்லாக் பண்ணாரு. அந்த டெஸ்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட் ஹேஸ் டு டூ a lot with fitness and technique. ஸோ அப்படி சொல்லணும்னா வந்து ரோஹித் சர்மாவோட அந்த டெஸ்ட் கரியரோட ட்ராப்புக்கு ரீசன் என்ன நான் நினைக்கிறேன்னா 2022 வேர்ல்ட் கப் அப்போ நம்ம இங்கிலாண்டோட செமிஸ்ல தோத்தோம்ல,
ஸோ எஸ் அந்த எஸ் 2021 டைம்ல ரோஹித் சர்மாவோட அந்த T20 ஃபார்ம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. லைக் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ள போய் இப்போ ஆடுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல டெஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 2022 லாஸ்ட்க்கு அப்புறமா ரோஹித் சர்மாவோட இன்டென்ட்டே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து விக்கெட் மேலே அவ்வளோவா ப்ரைஸை போடாமல் டீமுக்காக நான் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் தர போகிறேன். ஸோ வந்து நான் மைல் ஸ்டோன்ஸ் 50s அண்ட் 100s நோக்கி போகாமல் டீமுக்கு எவ்வளோ சீக்கிரம் என்னால் ஒரு குவிக் ஸ்டார்ட் தர முடியுமோ அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி அதுல இருந்து தான் வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2024 T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரோஹித் சர்மாவோட அக்ரெசிவ் வெர்ஷன் அந்த வெர்ஷனை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வெர்ஷனை நம்ம கண்டினியூஸாக ரோஹித் சர்மா வந்து பண்ணதுனால டெஸ்ட்டுக்கு டக்குன்னு அவரால் அந்த அடாப்ட் பண்ண முடியல, அந்த பேஸை கம்மி பண்ண முடியல. அது மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா 2022க்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கரியர் வந்து அவ்வளோவா நல்லா வரல. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் கரியர் வாஸ் குட். அதுக்கப்புறம் ஆனால் ஒயிட் பால் கரியர் திருப்பி அவரோட பீக் வந்தது 2023 அந்த டைம்லலாம். ஸோ அந்த 12 செஞ்சுரிஸ்லேயே 2019 தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் 9 செஞ்சுரிஸ் அஸ் அ ஓப்பனராக தான் வந்திருக்கு. ஸோ அதுவே கிளியராக டிஃபைன் பண்ணுது அவரோட ரோல் வந்து அஸ் அ ஓப்பனர் தான் அவர் பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றது. அவர் ஃபிட் இன் பண்ணுறக்கு ரோல் அதுதான். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஐ திங்க் அவரோட ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஃபீட் மூமெண்ட்டுமே சொல்லலாம். அவரோட டோ வந்து மிட் ஆஃப் வந்து நோக்கி இருக்கும் ஒயிட் பால்ல. அவர் வந்து அந்த ஒரு ஸ்லைட் டெக்னிக்கல் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாரு ஆஃப்டர் 2022 வேர்ல்ட் கப். லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அண்ட் அகைன் இன்ஸ்விங்கிங் அகைன் அது வந்து ஒயிட் பால் டு அட்டாக் தட் டெலிவரிஸ் ஃபுல்லர் லென்த்தோ இல்லை ஒரு குட் லென்த் பாலையோ புல் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டு த பாடி வந்து அடிக்கும். பட் அகைன் அந்த ஸ்லைட் டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸை நீங்கள் சடனாக ஒரு ரெட் பாலில் போயிட்டு ஃபுல்லாக மாற்றுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் அவரோட கரியர்ல இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது 12 டெஸ்ட் செஞ்சுரிஸ்மே வின்னிங் காஸ்ட்ல வந்திருக்கு. இட் இஸ் த மோஸ்ட் பேண்ட் பிளேயர். அது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் இதை தவிர்த்து பார்க்கணும்னா ஆஃப்டர் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், ஐ திங்க் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இவங்க ரெண்டு பேரும் பெயில் அவுட் பண்ணதுனால தான் நம்ம வி ஆர் பீன் சோ குட் ஃபைனல்ஸ் போயிருக்கோம். இதுக்கப்புறம் அவரோட கரியர்ல வந்து ஐ திங்க் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனி தாட்ஸ்? ஸோ அதான் ஸோ எல்லாமே ஆக்சுவலாக கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ரோஹித் சர்மாட்ட அவர்கிட்ட. ஸோ எங்கே அவரோட அந்த கேப்டன்சிலையுமே எங்கே ட்ராப் ஆச்சுன்னா மெயினாக வந்து நியூசிலாந்து சீரீஸ் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க இந்தியா, அதுவும் ஹோம் சீரீஸ். ஸோ எக்ஸாக்ட்லி அது வந்து லைக் அது ரொம்ப ரேர். இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்னாலே ஷியர் டாமினன்ஸ் தான் இந்தியன் டீம்லேருந்து இந்தியாவில் ஆடினா. அவங்க ஸ்பின் ஷோக் போட்டு தூக்கிடுவாங்க. பட் ஆனால் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூசிலாந்து சூப்பராக எல்லா டெஸ்ட் மேட்சஸுமே ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நியூசிலாந்து அந்த சீரீஸ்லையுமே பண்ணது என்னன்னா நியூசிலாண்ட எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர்ஸ் கிடையாது. பட் ஆனால் ப்ராப்பராக லைன் அண்ட் லென்த் அடிச்சு எங்கே போட்டால் எங்கே கரெக்டாக எட்ஜ் ஆகும், ப்ராப்பர் ஃபீல்ட் செட்டிங், இது எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. இதுலேயே கேன் வில்லியம்சன் இல்லாமல் பண்ணாங்க. மிச்சல் சாண்ட்னர் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு ஃபேப் 4ல இருக்கிற ஒரு பிளேயர் இல்லாமல் பண்ணாங்க. அதுதான் இதில் ஹைலைட்டான விஷயமே. ஸோ அகைன் ஸோ லைக் இப்போ சொல்லணும்னா வந்து இது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டனுக்கு இருக்கக்கூடாத ஒரு ரெக்கார்ட் தான். மோஸ்ட் ஹோம் டெஸ்ட் லாசஸ் அஸ் இந்தியன் கேப்டன் சின்ஸ் 1970. இதை சொல்லியே ஆகணும். ரோஹித் சர்மா வந்து 2024 T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இஸ் பீன் ஆன் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் தென் கம் டு த நியூசிலாந்து சீரிஸ். என்ன நினைச்சுன்னு சொல்றேன் கைஸ், நியூசிலாந்து சீரிஸ் இப்போ இந்தியன் ஃபேன்ஸும் சரி, ஐ திங்க் பிளேயர்ஸும் சரி என்ன நினைச்சாங்கன்னா இட் வில் பி அ ரிஹர்சல் ஃபார் பிஜிடி அப்படின்னு நினைச்சு ஃப்ரம் த டாஸ் தே ஹேவ் பீன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ். பெங்களூர் டெஸ்ட் டாஸ் வின் பண்ணி சின்னசாமியில் அட் தட் கண்டிஷன்ஸ் எனி ஒன் வுட் சூஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட். பட் இந்தியா வந்து நம்ம பிஜிடிக்கு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் அதுதான் தாட் ப்ராசஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தே வில் சே வி வில் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் 46 ஆல் அவுட் லோவஸ்ட் ஸ்கோர் இன் ஹோம் கிரவுண்ட்.
அங்க இருந்து தே ஹவ் பீன் இன் பேக் ஃபுட்னு சொல்லலாம். ஒரு வாங்கடே டெஸ்ட் மேட்ச்லாம் ஐ டோன்ட் நோ எப்படி தோத்தாங்கன்னே தெரியல. அது வந்து இந்தியாவோட ஹேண்ட்ஸ்ல இருந்துச்சு. ஓகே 2-0 ஒத்துக்கிறேன், பட் எப்படி தோத்தாங்கன்னே தெரியல. அஸ்வின் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனது, தே ஹவ் பீன் டோட்டலி அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அந்த ஒரு சீரிஸ். எஸ் ரோஹித் சர்மா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹோம் அந்த ரெக்கார்டை வந்து என்னதான் 9 months to ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தாலும் அவரோட கேப்டன்சி கரியர்ல இது ஒரு பிளாக் மார்க்கர். நம்ம வந்து ஒரு ஹோம் டெஸ்ட் சீரிஸ் வந்து தோத்துட்டோம், அதுவும் 12 இயர்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி, லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக் பை கிரிக்கெட் டீம் சொல்லலாம். 12 இயர்ஸா ஹோம்ல தோக்கவே பிகாஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஜடேஜாவும் சொல்லணும். அவங்க ஸ்பின் அக்செப்ட் பட்டேல் அவங்கள மாதிரி ஸ்பின் அட்டாக் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமை வந்து தோத்தது வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியோட ரெக்கார்ட்ல இது ஒரு பிளாக் மார்க். பட் எனிவேஸ், அண்ட் தென் இந்த கம் டு த பிஜிடி, 2 matches தான் பிளே பண்ணியிருப்பாரு. he opted out of last test and மெல்போர்ன் வந்து சரியா போல. இருந்தாலும் he is not been that good as a player also. He's been not that good. ஏன்னா average around 6 very very poor for a stature of ரோஹித் சர்மா. எல்லாமே அக்செப்டட் 38, பட் இருந்தாலும் நிறைய ஃபிளாஸ் தெரிஞ்சு. இஸ் பீன் நாட் தட் இன் குட் டச் சொல்லியா. பிஜிடியில் கமின்ஸோட டாப் ஆஃப் த பால், அந்த பால் போட்டு எடுத்துட்டே இருப்பார் ஆஃப் ஸ்டம்ப்ல. அண்ட் இஸ் பீன் அவுட் ஆஃப் ஃபார்ம். அகைன் கம் டு த ஒயிட் பால், டிஃப்ரெண்ட் பிளேயர். பட் ஒயிட் பால்ல அந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் சீரீஸ் லாஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் பிஜிடியில் அவ்வளோ சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் இந்தியன் டீம்கிட்ட இருந்து, அந்த மாதிரி ஒரு மொமெண்டம்லேருந்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு லாஸ் கூட இல்லாமல் அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் ஆல்சோ பும்ராவோட இன்ஜுரிலாம் இருந்துச்சு. பட் he somehow win the டெபு பிளேயர்ஸ் வச்சுட்டு, டெபு பிளேயர்ஸ் தான் பவுலிங் யூனிட்டே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா. ஆனா டெஸ்ட் கரியர்னு பார்க்கும்போது ஒரு 5 solid years அவரோட கரியர் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் அண்ட் எண்டிங் ஆஃப் த கரியர் சரியாவே போல. பட் எனிவேஸ், a good wonderful career comes to an end. Hats off Rohit Sharma for your duties to Indian cricket. I hope India will do a good job without you after your return. ஸோ யார் ரீப்ளேஸ் பண்ணுவார் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஆர் பொசிஷனை? பிகாஸ் கேப்டன்சி பற்றி லைக் அது பேச ஆரம்பிச்சோன்னா அதுவே தனி டிஸ்கஷன் தான். பட் பேட்டிங்கில் யார் ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அண்ட் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன் நமக்கு யாரும் தெரியும், விராட் கோலி. அதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரோஹித் சர்மா. அவர் அந்த பூட்ஸை ஃபில் பண்ணலனாலும் ஃபார் நோ யார் டெபியூ பண்ண போறான்றது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் இருப்பாரு. அவர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் த்ரூ ஜுரேல் அண்ட் தேவ்தத் படிக்கல், நம்பர் 4 ருத்ராஜ் கேக்வாட், இந்த மாதிரி ஒரு 4 சாலிட் பிளேயர்ஸ் அந்த இது இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஜுரேல் வில் கம் பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப கீழே ஆடுவார். ஆல்ரெடி யூ கேன் சி தட் இங்கிலாந்து சீரீஸ். பட் தீஸ் 3 பிளேயர்ஸ் ஸ்ரீனி, ருத்ராஜ் கேக்வாட், சாய் சுதர்ஷன், சாரி ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் வருவாரு, அடுத்து தேவ்தத் படிக்கல், அடுத்து ருத்ராஜ் கேக்வாட், இன் திஸ் ஆர்டர். ஸோ லைக் ரஜத் படிதார் கூட நல்ல ஆப்ஷன் தானே? வை கான்ட் பி. ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ் ரொம்ப நல்லா பண்ணார் ஹோம்ல. இல்லை, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, கில் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணிட்டு 1 downல ஒரு ரஜத் படிதார் மாதிரி பேட்டர் ஆட முடியாதா? ஐ திங்க் ஐ டவுட் ஷினி. பிகாஸ் கில்லுக்கு ஓப்பனிங் செட் ஆகாதனால தான் ஹி ஆஸ்க் அப்படின்ட்டு அவரே கேட்டு தான் நம்பர் 3க்கு வந்தார். ஹி ஆஸ்க் த கோச், அவரே கேட்டு தான் நம்பர் 3 வந்தார். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் டூ தட் மிஸ்டேக் சேம். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் டூ த மிஸ்டேக் அகைன். ஸோ அப்போனா பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அண்ட் அந்த கரண்ட் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சாய் சுதர்ஷன் தான் ஐடியல் சாய்ஸ். பிகாஸ் அவர் வந்து பிஜிடிக்கே ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணாங்க. பட் அந்த சர்ஜரி டைம்ன்றதுனால தான் அவர் ஸ்குவாடுக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச பிஜிடி ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே ஆடினான்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஹி கெட்ஸ் த டெஸ்ட் டெபியூ. ஏன்னா இட்ஸ் பீன் லாங் ஷினி. அவரை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம். பட் இஸ் நாட் கெட்டிங் தட் கேப். இப்போ டெஸ்ட் டீம் அகைன் டிரான்சிஷன் ஆகும் கண்டிப்பா. விராட் கோலியும் இஸ் நாட்
லுக்கிங் குட் அண்ட் அவரும் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை இந்த சைக்கிளுக்கு அப்புறம் தெர் வில் பி டெஃபினட் டிரான்சிஷன். ஐ திங்க் இந்தியா வில் லுக்கிங் ஃபார் யங் பிளேயர்ஸ். I hope players like Sai Sudarshan or even Sarfaraz Khan, Rajat Patidar, some extent Rutraj Gaikwad நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தானா அவரையுமே நீங்க லுக் ஃபார்வர்ட் பண்ணலாம். ருத்ராஜ் கைக்வாட் ஆக்சுவலா நல்ல கிளாஸான பிளேயர் தான். லைக் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற பிளேயர் தான். அந்த லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும் ருத்ராஜால. ஸோ அதுதான் அவர் ஆனா எப்படியாவது ஒரு ரீசன்னால மிஸ் அவுட் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவரு லைக் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவரை ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ்னு கேட்டுட்டே இருக்கிறப்ப லைக் அன்லக்கி தான். பட் ஆனால் அவர் மிஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் சான்ஸ் கிடைச்சாலும் ஆக்சுவலாக நல்லா இருக்கும் பார்க்க அவரோட கிளாஸ்க்கு. ஐ திங்க் இப்போ இருக்கிற காம்படிஷன்ல சாய் வில் கெட் த டியூ. ஏன்னா இப்போ அவர் தான் இஸ் பீன் லீடிங் த சார்ட்ஸ். நீ ஒரு ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் இருக்காரு. ஆனால் டெபியூமே எஸ்ஏ கண்டிஷன்ஸ்ல ஓடியில் ரொம்ப நல்லா பண்ணார். அவருக்கு கொடுத்தே ஆகணும்னு தோணுது. பட் டீம் டிரான்சிஷன்ல இருக்கு ஸ்ரீனி. தேர் வில் பி சம் the OG groups ன்னு சொல்ல லாஷ்னா அந்த மாதிரி தான். there will be some retirements following this cycle. கண்டிப்பா நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே டெபியூ பண்ணுவாங்க. they will be in that. okay, I think wind up பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பண்ணிடலாம். okay guys, இதுதான். thank you to Rohit Sharma again. it's been wonderful for Indian cricket. yes, accepted. white ball ல இருக்க legendary career மாதிரி இல்ல இருந்தாலும் it's been good that 5 years World Test Championship la India dominate panna one of the main reasons after and Rishabh Pant to a certain extent, but Rohit Sharma has been that good. Shini, of course Rohit Sharma oda test career was nothing short of excellent சொல்லலாம். somewhere down the line his promise was unfulfilled ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட டேலண்ட்க்கு. okay guys, thank you. Like and share, comment. okay, thank you.